அரசு மருத்துவமனையின் அவலத்தை கண்டித்தும் மருத்துவர் உள்ளிட்ட அனைத்து காலி பணியிடங்களையும் உடனே நிரப்பிட வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு தற்பொழுது 152 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. எனினும் இம்மருத்துவமனையில் மருத்துவர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அக்கட்சி மாவட்ட செயலாளர் தமிழ்வாணன் தலைமையில் ஜெயங்கொண்டாம் காந்தி பூங்கா அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதெல்லாம் நம்ம ஏழை எளிய மக்களின் பொது நலத்திற்காக ஆதாரமாக உள்ளது. நம்ம அரசு இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னா 14 பேர் தான் இருக்காங்க. அங்க வேலை நடக்கல இப்படி வேலை நடக்கும். ஸ்ட்ரெஸ் தான் ஆவாங்க, மன உளைச்சல் ஆவாங்க, வேலை செய்ய முடியாது, ஒரு ஆள் இல்லை, இடம்லாம் காலியா இருக்கு. இந்த அரசு இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்காங்க நம்மளுக்கு தெரியல. மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று மாவட்ட பொது மருத்துவமனை அவல நிலையை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது காந்தி பூங்கா ஜெயங்கொண்டத்தில் நடந்து வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான நோக்கம் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள், துணைநிலை ஊழியர்கள் இல்லாததால் பணியிடங்களை நிரப்பக் கோரியும் ஐபிஹெச் இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் நிலை கூறியவாறு அதற்கேற்ப பணிகளை நிரப்ப வேண்டும் என்று அரசுக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி முடித்துள்ளோம். சுகாதாரத்துறையும் தமிழக அரசும் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும், பணியிடங்களை நிரப்ப வேண்டும். புதிய மருத்துவ கட்டிடத்தை உடனடியாக திறந்து அரியலூர் மாவட்ட மக்களுக்கு பயன்பாட்டிற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லையெனில் எங்கள் போராட்டமானது உண்ணாவிரதமாக மாறும் என்று கூறி விடைபெறுகிறோம். தற்போது 251 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 119 பேர் மருத்துவர்கள் மட்டும் 50 பேர் இருக்க வேண்டும். 18 பேர் தான் இருக்காங்க. இன்னும் அதுலேயும் 3 பேர் இல்லை மருத்துவர்கள். செவிலியர்கள் நர்ஸு பார்த்தீங்கன்னா 135 பேர் இருக்கணும், 51 பேர் மட்டும்தான் இருக்காங்க. துணைநிலை ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா 66 பேர் இருக்கணும், 16 பேர் தான் இருக்காங்க. துப்புரவு பணியாளர்கள் 77 பேர் இருக்கணும், 34 பேர் தான் இருக்காங்க. இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், பாதிக்கு பாதி தான் இருக்காங்க. நம்ம அரசு மருத்துவமனையில் ஆப்ரேஷன் தியேட்டரு, ஸ்கேனு, இஎன்டி, ஆப்டமாலஜிஸ்ட் எல்லாமே இருக்காங்க. இருந்தும் போதிய மருத்துவர்கள், ஊழியர்கள் இல்லாதனால எல்லோரும் அரியலூர் மருத்துவக் கல்லூரிக்கும் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கும் ரெஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க. இதனால் இங்கே இருக்கிற அரியலூர் மாவட்ட மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகிறாங்க. அதனால் இந்த பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், செயல்படுத்த வேண்டும்.